ஓஎச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஓடிடி சினிமாவில் இன்னைக்கு நம்ம பேச போகிற படம் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகி இருக்கிற மர்டர் முபாரக் அப்படிங்கிற ஒரு இந்தி படம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இது என்ன மாதிரி ஜேனர்னா, ஆக்சுவலாக இது வந்து மர்டர் மிஸ்ட்ரி தான். அது ஒரு கொலை, அந்த கொலையை யார் பண்ணதுன்னு கண்டுபிடிக்கிற படம் மர்டர் மிஸ்ட்ரி. அப்படின்னா த்ரில்லர் மாதிரி தானே இருக்கணும், ஆனால் த்ரில்லராக இருக்காது படம். ஒரு சட்டையர் காமெடி மாதிரி. அது ஒரு இன்வெஸ்டிகேஷனே, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷனே ஒரு காமெடியாக இன்வெஸ்டிகேட் பண்ணால் எப்படி இருக்கும்? காமெடின்னு நினச்சிட்டு அவர் பண்ணுற இன்வெஸ்டிகேஷன் அது காமெடியாக இருக்குதா இல்லையான்ட்டு நீங்கள் படத்தை பார்த்து முடிவு பண்ணுங்கள். ஒரு த்ரில்லராக இருக்க வேண்டிய படத்தை வந்து த்ரில்லராகவும் இல்லாமல் காமெடியாகவும் இல்லாமல் அப்படியே ஒரு கலப்படமாக கொடுத்துருக்குறாங்க படம். படத்தில் வந்து ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளம். பங்கஜ் திரிபாதி தான் லீட் கேரக்டர், அவர் தான் போலீஸ் ஆஃபீஸர். இந்த பக்கம் வந்து டிம்பிள் கபாடியா, சாரா அலி கான், சஞ்சய் கபூர், கரிஷ்மா கபூர், இப்படி ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளம். இவ்வளோ பேர் நடிச்சிருக்க படம். பெரிய பட்ஜெட் போல இருக்குது படம். ஆனால் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி படம் இருக்குதா அப்படின்னா அது யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதில் வந்து ஐஎம்டி ரேட்டிங், சம்டைம்ஸ் இந்த ரேட்டிங் பார்க்கும்போது நானே யோசிப்பேன். 6.5 கொடுத்துருக்காங்க இதுக்கு. இதை விட நல்ல படத்துக்கெலாம் வந்து ரொம்ப குறைவாக கொடுத்துருக்கு ரேட்டிங். வந்து இந்த மாதிரி படத்துக்கு 6.5 எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியும். எனிதிங் அபவ் 6னாவே படம் ஒரு நல்ல படங்கள்ன்ற ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படுத்தும். இது கொஞ்சம் அந்தளவுக்கு ஏற்படாத மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. பட் இட் டிஃபர்ஸ், ஒப்பீனியன் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். என்ன படம் வந்து ஒரு இப்படி அப்படின்னு போயின்னு இருக்கு. பிரம்மாண்டம், அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக எடுத்துருக்காங்க, சும்மா சொல்லக்கூடாது. அதை காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு பார்த்தா காமெடி ஒர்க் அவுட் ஆகல. இதே கதையை கிரிப்பிங் த்ரில்லராக கொண்டு போயிருந்தா பியூட்டிஃபுல்லாக வந்துருக்கும். இதில் என்ன படத்தோட பியூட்டி என்ன தெரியுங்களா? இவ்வளோ சொல்லலாம், படத்தில் சில பியூட்டி இல்லாமல் இல்லை. சில விஷயங்கள் பாருங்கள். இந்த டெல்லி ராயல் கிளப்னு ஒரு கிளப், அது தலைநகரத்தில் இருக்கிற மிக ஒரு அப்பா டக்கர் கிளப்பு வைங்களேன். வெறும் கோடீஸ்வரர்கள் மட்டுமே மெம்பராக இருக்கக்கூடிய ஒரு கிளப்பு. அந்த கிளப்பில் ஒரு மர்டர் நடந்துருது எலெக்ஷன் அன்னைக்கு. எலெக்ஷனில் ஒரு ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேர் போட்டிடுறாங்க. அந்த அம்மா நடிகை வேறு. ஸோ நடிகைங்கிறதுனால அது சம்மந்தமான ஒரு குட்டி கதைகள்லாம் போகுது. ஒரு ராஜான்னு ஒருத்தர் சொல்கிறா, நான் இப்போ பெரிய ஆள், ஒரு கிங்கு மாதிரி நான் அப்படின்னு ஒருத்தர் போட்டிடுறாரு. எலெக்ஷன் அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்துருது. அது இன்வெஸ்டிகேட் பண்ணுறது போலீஸோட டீமோட வராங்க. யார்? பங்கஜ் திரிபாதி டீமோட வராரு. ஆனால் ஒரு நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் எதிர் வீட்டில் பக்கத்தில் ஒரு மரணம் நடந்துருச்சுன்னா அப்படியே அந்த வீடே துடிச்சு போயிடும். இவங்க சமைச்சு போடுவாங்க, அவங்க வீட்டில் எல்லாரும் இவங்ககிட்ட துக்கத்தை இவங்க துக்கமாக எடுத்துப்பாங்க, அப்படி பரபரப்பாயிடும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் இந்த ஹை அண்டு ஃப்ளாட்டு அது மாதிரி இடத்துல போயிட்டீங்கன்னா, அந்த வீட்டில் ஒரு சம்பவம் நடந்த மாதிரி பக்கத்து ஃப்ளாட்டுக்காரனுக்கே தெரியாது. அவங்க கதவை சாத்தி நான் பாட்டா டிவி பார்த்துட்டு இருப்போம். இது வந்து ஹை அண்டு ஃப்ளாட்லேயே நான் சொல்கிறேன். இப்போ பெரிய காஸ்ட்லியான ஒரு கிளப்பில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அவன் சரக்கு அடிக்கிறது என்னமோ, பொம்பளைங்க அதை பற்றி பேசுறது என்னமோ, காசிப் பண்ணுறது என்னமோ, ஒரு சக மெம்பர் ஒருத்தன் இறந்துட்டாங்கிறத கொஞ்சம் கூட அந்த வருத்தமோ, அந்த ஒரு ஐயோ அந்த குடும்பம் என்ன ஆகும்னு நினைப்போம், எதுவுமே இல்லாமல் அவங்க பாட்டுன்னு பணக்கார லேடிங்க, பணத்துக்கு, அதாவது பணத்தை பற்றியே கவலைப்படாத பெண்கள், அவங்களுடைய நடவடிக்கைகள் என்ன, எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து சும்மா நறுக்குன்னு குற்றா மாதிரி படங்க. அது அந்த பணக்காரனையும் உண்டான அந்த திமிரு, அந்த ஒரு ரொம்ப இலக்காரமாக பார்க்குற ஒரு விஷயம், ஒன்றும் இல்லாத விஷயத்தை ரொம்ப பெருசாக பேசுறது. ஐயோ நான் வந்து சுத்தபத்தம், நான் வந்து அந்த பிஸ்லரி வாட்டர் தவிர அந்த வாட்டர் குடிக்க மாட்டேன்ற அந்த நினப்பெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா சிலர்லாம். அது அப்படியே ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது அதே மாதிரி அந்த கிளப்போட ஒரு பிரசிடென்ட் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் அந்த கிளப்பு பெருமையை பற்றி சொல்லுவார். இந்த கிளப்பு எப்படிப்பட்ட கிளப்பு தெரியுமா? அப்படியே வெள்ளைக்காரன் காலத்துலேருந்து நாங்கள் இருக்கிறோம், வெள்ளைக்காரன் இருக்குன்னா அது வெள்ளைக்காரன் சொல்ல பார்க்கும்போது வெள்ளைக்காரனுக்கு இவங்க அடிமையாக இருக்கிறது வந்து பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு கிளப். அது நம்ம ஊரில் நிறைய பேருக்கு அது உண்டு. அது அடே இங்கிலீஷ்லேயே பேசினா அறிவாளின்னு நினைக்கிறதும், இங்கிலீஷுங்கிறது ஒரு மொழி தான், அது அறிவு கிடையாதுங்கிறது பல பேருக்கு புரிஞ்சிக்கிற அறிவே கிடையாது. அது மாதிரி இவங்க வந்து பெரிய இங்கிலீஷ் கிளப் இது, அந்த காலத்துலேருந்தே நாங்கள் வந்து அப்படி இருக்கிறோம், அது மாதிரி பழம்பெருமை பேசியே பயனில்லைன்ற பாரதியார் சொல்லுவார் பாருங்க. அது மாதிரி இந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த கிளப்பில் நடக்குது. அதை எப்படி டீல் பண்ணுறாங்க, யார் அந்த கொலை பண்ணது, ஏகப்பட்ட இடைச்செருகல்கள் படத்தில். இப்படி போவோம், சீரியஸாக போதான்னு பார்த்தா சிரிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க, சரி சிரிக்கலான்னு பார்த்தா திடீர்னு ரத்தம் தெரிக்கிற மாதிரி காட்டுவாங்க, பூனை ஒன்று வரும், ஏகப்பட்ட ஒரு குவியலாக இருக்கும் படம். மர்டர் முபாரக் அப்படிங்கிற படம் ஒரு டைம் பாஸிங்காக நீங்கள் பார்க்கலாம்.
ஒரு போர் அடிக்குது, வேறு எதுவுமே பார்க்க முடியல, வேறு எதுவுமே இல்லை, யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு ரிலாக்ஸாக இருப்பீங்களான்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது, நான் கேரண்டி கொடுக்க முடியாது. கொஞ்சம் ஒரு மாதிரி ஆவரேஜான மூவி தான். இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படம் இன்னும் பெட்டராக எடுத்துருக்கலாம். சின்ன சின்ன பட்ஜெட்டில் எவ்வளோ பியூட்டிஃபுல் மூவிஸ்லாம் வருது, பர்டிகுலர்லி இன் மலையாளம், அடிக்கடி நான் சொல்லுவேன். ஸோ அப்படிப்பட்ட படங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படும் பொழுது இது மாதிரி படங்கள் பணம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக எவ்வளோ ஆடம்பரமாக இந்த படம் செலவு பண்ணியிருக்காங்க. அந்த செலவு பண்ண ஏற்ற மாதிரி அந்த படம் வந்திருக்காங்கிறத உங்களுடைய பார்வைக்கே விடுறேன். ஒரு ட்ரிப் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ரிப்ளையை கமெண்ட்ஸில் போடுங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னொரு படத்தோட ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறேன். டில் தென் see you. Bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.